Hey you guys, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஓகே, இன்னைக்கு வந்து ஒரு செமையா வந்து ஒரு டே அவுட் ஒரு ட்ரிப் போறோம். இன்னைக்கு கோயம்புத்தூர்ல இருந்து பக்கமா வந்து ஒரு பிளேஸ் இருக்கு. ஆக்சுவலி வந்துட்டு எங்க போறோம்? ஆனைக்கட்டி போறோம். ஆனைக்கட்டி வந்து சரி, நானே வந்து இவ்வளவு தூரம் கோயம்புத்தூர்ல இருந்து கூட இன்னொரு ஒரு 20 கிலோமீட்டர் இந்த மாதிரி தான் இருக்கும். ரொம்ப பக்கம் தான். பட் ஆனா அதுக்கே நான் போனதே கிடையாது. சரி, ஓகே அப்படின்னு ஒரு டே அவுட் அப்படியே ஒரு சில் பண்ணிட்டு அங்கெல்லாம் அப்படியே கேரளா பார்டருக்கு அப்படியே கொஞ்சம் நுழைஞ்சிட்டு அங்கெல்லாம் வந்துட்டு என்னெல்லாம் இருக்கு அப்படியே ஒரு எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இருக்கும். ஸோ எனக்கும் வந்து இது புதுசு தான். ஆக்சுவலி வந்துட்டு நானே வந்துட்டு இது என்ஜாய் பண்ணி தான் வந்து நான் பார்க்க போறேன். கண்டிப்பா அங்கே நான் என்னெல்லாம் வந்து நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்றேனோ கண்டிப்பா நீங்களும் பார்த்துக்கிட்டே இருங்க. நீங்களும் வந்து ஸ்டே டியூன். நாங்க வந்துட்டு குளிக்கவே போறோம். மணி காலையில வந்து ஒரு 9 o'clock ஆச்சு. நாங்க ரெடி ஆயிட்டு நெக்ஸ்ட் அவுட்ஃபிட்ல நாங்க வந்துட்டு அதுக்கப்புறம் கேட்சப் பண்றோம். ஓகே, ஒரு வழியா நாங்க வந்து கிளம்பி போயிட்டு இருக்கோம் இப்போ. என்ன பேசுறது? ஒரு பாட்டு பாடுங்க நம்மளோட சப்ஸ்கிரைபருக்காக. அப்புறமா பாடலாம். அங்க போய் தானாவே ஜாலியிலே பாடலாம். அருவியில குளிச்சது போல் இருக்குதா அப்படிங்கிற மாதிரி குளிச்சுக்கிட்டு தான் பாடுவாமலா தெரியுது. ஏன்னா இப்ப அங்க வந்து ஒரு ரிவர் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அங்க. சரி, இப்ப நாங்க போற ஸ்பாட் எக்ஸாக்டா வந்துட்டு என்ன இது ஆனைக்கட்டி. சரி, ஏதோ சொன்னீங்களே, ஏதோ ஒரு கொட்டாரக்காரா அப்படின்ற ஒரு இடத்துக்கு வந்து நாங்க போறோம் இப்போ. கேரளா பார்டர் வந்து அங்கதான் இருக்கு. சரி, அங்க பக்கத்துல கேரளா பார்டர் கிட்ட வந்து ஒரு ரிவர் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சரி, ஓகே, போயிட்டு ஹாப்பியா ஃபன்னா இன்னைக்கு ஒன் டே என்ஜாய்மெண்ட்ல எல்லாம் நல்லா ரிவர்ல எல்லாம் அங்க எப்படி எல்லாம் இருக்குன்னு பார்த்துட்டு நல்லா சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன சோறு முக்கியம் பிகிலு, சோறு முக்கியம் அப்படின்ற மாதிரி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு அங்க நாங்க போற வழியில என்னென்னலாம் நடக்குது மட்டும் பாருங்களேன். ஒரே கூத்தா இருக்கும். ஓகே, இன்னும் கொஞ்ச நேரத்துல நம்ம கேரளா பார்டர் கிட்ட கொஞ்சம் போவோம். நம்ம வழக்கமா கார்ல ஏறினதுக்கு அப்புறம் ஒரு ஹேபிட் இருக்கு. எப்பவுமே வந்துட்டு ஒரு ஹேபிட் இருக்கும். எனிபடி காஃபி லவர்ஸ் கண்டிப்பா மேக்ஸிமம் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். காஃபி லவர் இல்ல, காஃபி சைக்கோ. காஃபி காலையில எந்திரிக்கும் போது ஒரு காஃபி, அப்புறம் ஒரு 1 ஹவருக்கு அப்புறம் ஒரு காஃபி. அப்ப ஏதாவது டிராவல் பண்ணா போதும், அந்த டெஸ்டினேஷன் போறக்குள்ள ஒரு 3 காஃபியாச்சும் குடிச்சிடலாம். 3லாம் இல்ல, ஏதோ 2. இல்லைன்னா எங்க அம்மா கூட வரும்போது ஆஃப் குடிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் ஷேர் பண்ணிப்போம். ஃபுல்லா குடிக்கலனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு. இவன் அப்படியே ஆப்போசிட். ஃபுல்லா அப்படியே எதுவுமே சாப்பிட மாட்டான். அவனுக்கு ஆரம்பத்துல இருந்தே அவனுக்கு அது பழக்கம் வந்து கொடுத்தப்ப அவனுக்கு ஒரு இடம் வாமிட் பண்ணிட்டான். அதுக்கப்புறம் அது அப்படியே வேணான்னு சொல்லி விட்டது. இப்ப வரைக்கும் பெருசா வந்து குடிக்க மாட்டான். எப்பயாவது ரொம்ப லாங் ஜர்னி போகும்போது டீ குடிப்பேன்ல, டீ மட்டும் ஒரு டைம், அது ஒரு டைம் தான், எல்லா டைம் குடிக்க மாட்டான். ரொம்ப ரேரா டீ சாப்பிடுவான். அந்த மாதிரி காஃபி நானும் விடணும் தான் பாக்குறேன். நிறைய பேர் சொல்லுவாங்க, இவ்வளவு காஃபி அடிக்டா இருக்க, அததான் விட்டு தொலைங்க. தூங்கும் போது பூஸ்ட் குடிக்காம தூங்கவே முடியாது. கேட்டாங்களா அவங்க? கேட்டாங்களா? நைட் நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம், நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது? காஃபி மட்டும் குடிக்க போறீங்கன்னு நினைச்சிட போறாங்க. ஓகே, நைட் படுக்கும்போது சரி காஃபி சாப்பிட்டு படுத்தோம்னா தெளிவாயிருவோம்ல, அதனால அதுக்கு பதிலா பூஸ்ட் வந்து தூங்குற டிக் அப்படியே வந்துட்டு பூஸ்ட் குடிச்சிட்டு வந்து மல்லாக்க படுத்துற வேண்டியதான் நைட்டு. அப்படியும் வந்துட்டு அப்படியே பழகிருச்சு. அப்படியே காஃபி அந்த இதுலயே வந்து எங்க அப்பாலாம் பாத்தீங்கன்னா காஃபி டீல தான் எங்க அப்பாவே பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் டின்னர் 3மே எங்க அப்பாவுக்கு தான். அந்த ஹேபிட் எங்க அப்பா கிட்ட இருந்தா அப்படியே ஒட்டிக்கிச்சுன்னு நினைக்கிறேன். எப்பவுமே வந்து எங்க அப்பா டீ காஃபினா வந்து ஒரு ஃபுல்லா அதுலயே வாழ்றவர் வரலாம். ஒரு அப்பாலாம் பாத்தீங்கன்னா அதுல வந்து பொண்ணு கொஞ்சமாவது வந்து ஹேபிட் வராதா? ஒரு 2-3 டைம் அவர் மாதிரி இல்லைனாலும் 2-3 டைம் மேக்ஸிமம் வந்து காஃபி டீ வந்துடும். அப்படியே கார் ஏறி உட்கார்ந்தோடனே என்ன நல்ல ஸ்பாட்டும் இருக்கு, ஓகே ஏதாவது நல்ல ஸ்பாட்ல வந்துட்டு காஃபி ஷாப் தான் நமக்கு ஏதாவது தெரியுற மாதிரி இருந்ததுன்னா ஒரு காஃபி சாப்பிட்டாதான் நமக்கு ஒரு எனர்ஜெட்டிக்காவே ஒரு டிராவல் பண்ண முடியும். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயங்க காஃபிங்கிறதெல்லாம் வந்து. அதெல்லாம் வந்து ஒரு சம வைப், அதெல்லாம் வந்து சம கனெக்டிவிட்டி. அது வந்து ஒரு டோட்டலா வந்து எல்லா விஷயத்துக்குமே குட் ஆர் பேட் எவ்ரிதிங். ஒரு சந்தோஷமா இருக்கும் போது காஃபி குடிப்போம், ஏதாவது வந்து ஃபீல் பண்ணும்போது காஃபியை ஒன்று கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்போம். ஏதாவது எவ்ரிதிங் 2 விஷயத்துக்குமே வந்து நமக்கு வந்து அந்த காஃபி வந்து ஹெல்ப் பண்ணும். நமக்கு அவ்வளோ ஒரு ஸ்பெஷல் தான் வந்து அந்த காஃபிங்கிறது வந்து.
இப்போ நம்ம வந்து ஒண்ணுமே இல்லை, நமக்கு ஏதோ ஒரு சண்டை இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னா ஒரு காஃபி சாப்பிட்றீங்களான்னு சிரிச்சிட்டே கேட்டா கூட ஏய் வாங்க போயிட்டே இருக்கல ஜாலியா போகலாம் அப்படின்னு சிரிச்சிட்டே வந்துடுவேன். அந்த மாதிரி காஃபினா அதுல வந்து எல்லா விஷயங்களும் ஒரு லவ் இருக்கு காஃபில பாத்தீங்கன்னா. அடுத்து காஃபி ஷாப்ல மீட் பண்ணலாம். ஓகே, ஆல்மோஸ்ட் கேரளா பார்டர் கிட்டன்னா வந்து ஒரு டீ தான் வந்து அதிகமா வந்து அங்க ஃபேமஸ்ல. சாயா இந்த டீ தான் நிறைய போடுவாங்க, காஃபியை விட டீ நினைக்கிறேன். சாய் சாயா என்னோட ஆண்டி. சாய் சாய் சாயா என்னோட ஆண்டி. ஓகே, என்னோட ஆண்டி வந்து வடவழியில இருக்காங்க சாயா ஆண்டின்னு சொல்லிட்டு. ஸோ ஓகே, இன்னைக்கு ஆனால் வெதர் கண்டிஷன் ஆனால் கொஞ்சம் வெயிலாக தான் இருக்கு. ஆனால் வந்துட்டு கேரளா பார்டருக்குள்ள போகும்போது வெதர் கண்டிஷன் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு இப்போதான் கேரளானா வந்து ரொம்ப கூலிங்காக இருக்கும்ல, வேற லெவல்ல இருக்கும்ல. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். பச்சை பசேன்னு கேரளாக்குள்ள போனாவே தென்னை மரம், அந்த மரங்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா நமக்கு நல்ல கண்குளிரா வந்து நமக்கு வந்து பார்க்கலாம். நம்ம ஒரு நேச்சர் அட்வென்ச்சர் எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப ரசிக்கக்கூடிய விஷயம் ஆயிடுச்சு. நிறைய வந்து இந்த ஸ்பிரிச்சுவல் ஜேர்னிக்காக நிறைய ட்ரெக்கிங்லாம் போவோம். நிறைய வந்து மலை மேலே ஏறி 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 இந்த ஹில்ஸ் அந்த நேச்சர்லாம் ரொம்ப ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிச்சு. அதை நோக்கிய பயணம் தான் அதிகமாகவே இருக்கு. ஸோ ட்ராவல் விளாக் தான் வேற லெவலில் நம்ம வந்து நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். சரி, அடுத்து டீ ஸ்பாட்ல மீட் பண்ணலாம். நாங்களே உள்ள போய் பார்க்கலாமா, இல்ல ஆள் வருவாங்களா? சும்மா இதெல்லாம் பாக்குறதுக்காக வந்தேன். சும்மா பாக்குறேன். எவ்வளவு? 500. ஹேண்ட்பேக் தானே? அழகு தான் போல. இவ்வளவு ஸ்பேஸ் கொஞ்சம் சின்னதாக இருக்குமா? ஸ்பேஸ் அதான் மொபைல் மட்டும் வச்சுட்டு ஜஸ்ட் கேஷ் வச்சுக்கலாம். எல்லாமே 500 தானா? இதெல்லாம் வருது 200. 200 கூடிங்க. அங்கதான் காமிக்கிற கடையில இருந்து வந்திருக்கீங்க, அதுக்கு பக்கத்துல வந்திருக்கீங்களா? ஓகே, சரி, ஓகே தான், தேங்க்யூ. இது பார்க்கலாம். ஆக்சுவலாக நம்ம போகிற கரெக்டான லொக்கேஷன் பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா கோட்டதாரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரிட்ஜ் இருக்கும். இது வந்து பாலக்காடு டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கு. சோலையூர் அப்படின்ற ஒரு கிராமத்தில் இது இருக்கு. இது பிரிட்ஜுக்கு வந்து கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ரிவர் பாத் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்த வந்து ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட் அந்த இடத்துல இருந்துட்டு இருக்கு. இதெல்லாம் நம்ம சின்ன வயசுல வந்து நிறைய சாப்பிட்டது சொல்லுவா. தேன் மிட்டா சந்திரமையில வர மாதிரி. இதுதான் தேன் மிட்டா, இதுதான் மைசூருப்பா. போலாமா? நான் வந்தாச்சு. இப்போ நான் வந்து ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டா வந்துட்டே இருந்தேன். பொசுக்குன்னு பார்த்தீங்கன்னா சாரா போகும்போதே வந்து இது வந்து ஆக்சுவலாக ரிவர் பாத் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு இடம், அந்த பேர் வந்து ரிவர் பாத்ன்னு சொல்றாங்க. ஸோ வந்து கோயில் பக்கத்துல கொஞ்சம் இருக்கு. கொஞ்சமா தான் தண்ணி போகுது. வாங்க போலாம். ஆழமாவா? உங்களெல்லாம் வச்சு நான் படுற பாடு இருக்கு. என்ன இருக்குது?
நீ எங்கடா படி இருக்கு? இப்படிதான் போகணுமா? நிஜமா இதான் வழியா? சரிவா போ. சப்பல் எங்கேயும் அவுத்துட்டு போயிடலாமா? பரவாயில்ல நீ போ. விளையாட்டு பண்ணாதன்னு சொல்லிட்டு சருவா. எங்க வந்துட்டு ஆளர் போனா போயிட்டு போறாங்க. நம்ம புதுசா வந்திருக்கனால ரிஸ்க் எடுக்க வேணாம். அவங்க எல்லாம் ரெகுலரா தெரிஞ்சு வருவாங்க. மேபி தெரிஞ்சிருப்பாங்க. நமக்கெல்லாம் தெரியாது. நமக்கெல்லாம் ஹே கியூட் பேபிஸ், என்ன பண்றீங்க? மீன் பிடிக்கிறீங்களா? மீன் வருமா? பிடிச்சிட்டு இருக்கீங்களா? ஹே குட்டி மீனா? அது மீனா இல்ல வேற என்னது நீளமா இருக்குதோ? அது என்ன பண்ணுவீங்க? தண்ணிக்குள்ள வரணுமா? இருங்க வரேன். இங்க தண்ணிக்குள்ளே வைங்க. இதாயிர போகுது. எங்க இருக்கு? இதோ அங்க இருக்குல்ல. ஓகே, 2 பேரும் சேர்ந்து விளையாண்டுட்டு இருக்கீங்களா? ஓகே ஓகே. தண்ணிக்குள்ளே வைங்க, செத்துரும். நடுவுல போங்க. வரேன் வரேன் வரேன். ஆக்சுவலி வியூ பாயிண்ட் வந்து வேற லெவல்ல இருக்கு. ஒரே ஒரு டிசப்பாயின்மெண்ட் என்னன்னா வெயில் அடிக்குதுங்க பயங்கரமா. கேரளாக்குள்ள உள்ள வந்துட்டோமே, நல்ல குளு குளு குளுன்னு இருக்கலாம்னு நினைச்சோன்னா ஆக்சுவலி மணி வந்து மதியானம் 12 மணி. ஸோ சாரி, 12 மணிக்கு வெயில் அடிக்கதான் செய்யும். ஒன்றும் பண்ண முடியாது. பட் இன்னும் எக்ஸ்பெக்ட் பண்ண என்னன்னா கேரளா எப்பவுமே வந்து கொஞ்சம் சில்லுன்னு இருக்கும்னு நினைச்சேன். கேரளா பார்டர் தான் ஆக்சுவலாக. இது நிறைய பேர் அங்கே குளிச்சுட்டு இருக்காங்க. கொஞ்சம் லேடிஸ்லாம் குளிச்சுட்டு இருக்கனால பெருசாக காமிக்க முடியல. அது வந்து நல்லா இருக்காது. மேக்ஸிமம் வந்து லேடிஸும் நிறைய பேர் குளிக்கிறாங்க. அதனால தான் இந்த பக்கம் வீடியோ நான் வந்து தெரிஞ்சிட்டு இருக்கேன். நான் வந்தோடனே ரிவர்லாம் காமிக்கணும்னு நினச்சேன். நிறையா லேடிஸ் குளிச்சுட்டு இருக்கனால இப்போ காமிக்க முடியல. ஸோ என் பையன் வந்துட்டு அங்கே குளிக்க போகிறான். அவன் தனியாக இருக்கும்போது அதை லொக்கேட் பண்ணி அது காமிக்கிறேன். நல்ல வெயில் அடிக்குது. வர்ற வழியில் பார்த்தீங்கன்னா அப்படியே வர்ற வழி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு 10 கிலோமீட்டருக்கு வந்து கொஞ்சம் இப்படி கொஞ்சம் மேடும் பள்ளமாகவே இறங்கி வர மாதிரி இருந்துச்சா, அது வந்து நமக்கு ஒரு மாதிரி வாமிட்டிங் சென்சேஷன் மாதிரி ஆயிடுச்சு. இருந்தும் தலை சுற்றிருச்சு. ஒன்றுமே தோண மாட்டேங்குது. 10 கிலோமீட்டரில் மயக்கமே வந்துருச்சு. அதுதான் பெரிய பிரச்சனையே. ஷர்வா, தேவ் குளிச்சிட்டு இருக்கீங்க. தேவ், how was it? என்னடா குளிக்க சொன்னா மேந்துட்டு இருக்க? தள்ளுதுன்னா நீ உட்காந்து பேலன்ஸ் பண்ணு. நல்லா இருக்கா? மண்ணுக்கு வராத. காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க. மம்மி களத்துல இறங்கிட்டாங்க. DPS explore symbol. ஐயோ தள்ளி போறனே. Come on. Come on. வந்து விட்டான். என்ஜாயிங் டுகெதர். கேமரா ஹோல்ட் பண்ணி பண்ணுறது ரொம்ப பெரிய கஷ்டமா இருக்கு. அங்கே போய் ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு வந்துட்டு வாங்க மம்மி. அதான் ஃபைனலி நானும் உள்ள போக போகிறேன்.
பார்வையா இருக்கு, போன கீழே போட்டுறாதீங்க. நாங்கள் போய் மெதுவாக உட்காந்துட்டு அதுக்கப்புறம் விளையாட ஆரம்பிக்கிறேன். ஏய் பக்கத்தில் என்ன வர, நானே பார்த்து பார்த்து நடந்து போயிடுறேன். கல்லெல்லாம் பாசம் பிடிச்ச மாதிரி இருக்குதோ, நல்ல தண்ணிங்கிறதுனால வலிக்குதா? ஆமா. ஏய் சர்வா, என் பக்கத்துல வந்து என்னை கூட்டிட்டு போவேல, நீ முன்னாடியே போயிட்ட. இப்போ குளிச்சு நல்லா ஃபன் பண்ணியாச்சு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நல்லா சாப்பிட போகிறோம். அதுக்கடுத்து சோறு தான் முக்கியம். செமையாக பசிக்குதுங்க, வாங்க போகலாம். இது என்ன பிரியாணி சேட்டா? இது என்ன பிரியாணி? மந்தி சிக்கன் பிரியாணி. சிக்கன் பிரியாணி இருங்க. அவனுக்கு ரெடியா? இந்த ரிவர் பக்கத்துலயே ஹோட்டல் தர்பார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹோட்டல் இருந்துச்சு. உண்மையாவே ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருந்துச்சு ஃபுட் எல்லாமே. கண்டிப்பா இந்த ஹோட்டலை ட்ரை பண்ணுங்க, ரொம்ப நல்லா இருந்துச்சு. சாப்பிட்டுட்டு நாங்க வந்து கிளம்ப ஆரம்பிச்சாச்சு. ஹாய் கைஸ், இது பார்த்தீங்கன்னா எல்லாரும் குளிச்சல போட்டு பாருங்க, கொஞ்சம் நஞ்ச ஆட்டமா ஆடுனா 2 hours நானும் வா 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 வாவான்னு கத்திக்கிட்டே இருக்கேன், வரவே மாட்டேங்கிறான். அதுக்கப்புறம் முடிச்சுட்டு சாப்பிட்டோம். நல்லா ஒரு ஃபுல் கட்டினோடனே வழக்கம் போல வேற லெவல்ல வந்து ஒரு ஃபுட்டு லஞ்சு சாப்பிட்டோம். காரசாரமா சாப்பிட்ட ஒரு இனிப்பு ஏதாவது குடிக்கலாமேன்னு சொல்லு வாய மூடல. அதுக்குள்ள கரும்பு ஜூஸ் கடை வந்துச்சு. சரி ஜூஸ் குடிச்சிட்டு இங்க ஒரு ஸ்பாட் இருக்கு. ஆக்சுவலி வந்துட்டு அங்க ஒரு இடம் மரம்லாம் இருந்தது. சரி கொஞ்ச நேரம் வந்து ரிலாக்ஸ் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் ஒரு நாள் கூலா ஃப்ரீயா இருந்துட்டு அப்படியே போலாமேன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஜூஸ் குடிச்சிட்டு தண்ணியில கவர்ந்து டயர்டா இருக்கு. என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய தண்ணீராக இருந்துச்சு. ஆனால் நிறைய பாறைகள் நிறையா இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங்கு. அதுவும் பாறையில் கால் வச்சு நடந்து போகலான்னு பார்த்தா அப்படி வழுக்கி விட்டு விழுந்துருவோம் போலக்கு. நம்ம ஒரே பாசம், அது என்ன பாசம், நம்ம பேர் என்ன, ஒரே பாசம். ஒரே பாசம் தண்ணி ஒரே பாசம் கல்லுக்கு, அதனால ஒரே பாசமா இருந்தது. அப்புறம் இன்னைக்கு நைட் நாங்கள் ஒரு vlog பண்ண போகிறோம். ஆனால் இந்த வீடியோக்கு எங்களுக்கு எப்போ வரும்னு தெரியாது. ஆனால் வரும்போது நீங்கள் என்ஜாய் பண்ணுவோன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோக்கு நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். டாட்டா டாட்டா, bye bye, see you. DPS channel எக்ஸ்ப்ளோர்.